revolution, but a spiritual awakening. Our Guru year 2025 is said to become a Kumbh of artificial intelligence, Kumbh Mela. Amrit intelligence. Artificial intelligence நமக்கு தெரியும். செயற்கை நுண்ணறிவு. அவர் கூறுகிறார் அம்ரித் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுகிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அம்ரித் என்றால் என்ன? அமிர்தம். திருப்பாற்கடலை அசுரர்கள் ஒரு பக்கமும் இவர்கள் தேவர்கள் ஒரு பக்கமும் அதை எடுத்து சான் செய்து அதிலிருந்து எடுத்து அமிர்தத்தை கொடுத்தார்களே, அந்த அறிவு, தெய்வீக தேவ அறிவு, அதுதான் அம்ரித் இன்டெலிஜென்ஸ். அமிர்த நுண்ணறிவு வருக வேண்டியது. அவர் கூறுகிறார் தி ஏஐ கும்ப், ஏஐ கும்ப், ஏஐ கும்ப மேளா அப்படின்னு வச்சிருக்கு. தி ஏஐ கும்ப் represents the convergence of data, algorithm and the computational power. Data Ganga, the abundant source of knowledge, reflecting the diversity of India's people. Algorithm Yamuna river, the flowing logic that transforms raw data into actionable insights. Computational power, river Saraswati, the unseen yet omnipresent force driving AI's transformation potential. The adoption of AI is akin to Yaga in Tamil, is akin to Yagam, a sacred offering performed for collective welfare. இது சீதாராம் அவர்கள் சேர்மன், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கூறியது. இதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் செயல்பட வேண்டும் இந்த ஆண்டிலிருந்து என்று அழைப்பு விடுத்திருக்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார். இதை சுருக்கமாக தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது, அதாவது செயற்கை நுண்ணறிவு என்பது அமிர்த இன்டெலிஜென்ஸ், அமிர்த நுண்ணறிவு. இந்த அமிர்த நுண்ணறிவு என்பது தெய்வீகமானது. இந்த அமிர்த நுண்ணறிவு என்பது இந்தியாவை சார்ந்தது. இந்தியாவில் உள்ள அனைத்து அறிவுகளும் ஒன்று சேர்க்கும் இடம் கங்கை. அந்த கங்கையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கிறது. அந்த கும்பமேளா ஜனவரி 13 இந்த மாதம் தொடங்க இருக்கிறது, 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அதனால்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் அமிர்த்